வணக்கம் நண்பர்களே. உலகத்துல இருக்கிற விஷ உயிரினங்கள்ல கெத்தா வளம் வந்துகிட்டு இருக்க பிளாக் மாம்பா இன்னொரு பக்கம் பார்க்க சின்னதா இருந்தாலும் எந்த பெரிய விலங்கா இருந்தாலும் அதுகிட்ட எதிர்த்து சண்டை செய்யற பயமறியாத ஹனி பேஜர். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சா இவங்கள யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்க போகுது. முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் ஒரே ஒரு லைக் மட்டும் தான். அதை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். பிளாக் மாம்பா பொதுவா ஆப்பிரிக்கால காணலாம். பாம்பு இனங்களிலேயே இதுதான் மிக வேகமா ஊர்ந்து போகும். இதோட வேகம் மணிக்கு 20 km/h வேகத்துல ஓடும். இதோட விஷம் ஒரே கடியில 10 இருந்து 15 பேர் வரை சாகக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்குது. இதோட பிளஸ் என்னன்னா இதுக்கு ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரைக்கிங் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரே கடியில 100 மில்லிகிராம் விஷத்தை ஆப்போனன்ட் மேல இன்ஜெக்ட் பண்ணும். நமக்கு 10 மில்லிகிராம் விஷம் கொடுத்தாலே உடனே இறந்துடுவோம்னா 100 மில்லிகிராம் விஷம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாத்துக்கோங்க. இதோட வாயின் உட்புறம் பிளாக்கா இருக்கிறதுனால தான் இத பிளாக் மாம்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. இதோட நீளம் சுமார் 2.5 மீட்டர்ல இருந்து 4 மீட்டர் வரை நீளம் இருக்கும். இதோட பலமே இதோட விஷமும் வேகமா ஓடுறது மட்டும்தான். அடுத்து இந்த பிளாக் மாம்பாவை எதிர்த்து சண்டை செய்ய போற ஹனி பேஜரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹனி பேஜருக்குனே இங்க தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஏன்னா நானும் ஹனி பேஜரோட ஃபேன் தான். இத பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் எந்த விலங்கா இருந்தாலும் பயமே இல்லாம எதிர்த்து சண்டை செய்யும் இந்த ஹனி பேஜர். இது 23 இருந்து 28 சென்டிமீட்டர் ஹைட்டும் 55 இருந்து 77 சென்டிமீட்டர் வர லென்த்தும் 9 இருந்து 16 கிலோகிராம் வெயிட்டையும் கொண்டதா இருக்குது. இது சின்னதா இருந்தாலும் சிங்கத்தையே கவ்வுற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. இதோட தோல் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால தேனியோ பாம்போ இதை ஈஸியா அட்டாக் பண்ணவே முடியாது. இதோட விஷமும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க உடம்புக்குள்ள ஏறாது. இதோட நகமும் பற்களும் ரொம்ப கூர்மையா இருக்கிறதுனால எந்த விலங்கையும் பயமே இல்லாம எதிர்த்து சண்டை செய்யும். இப்போ ரெண்டு பேரையும் சண்டை செய்ய விட போறோம். ஹனி பேஜர் வெர்சஸ் பிளாக் மாம்பா. ரெண்டு பேருமே ஒன்னா சந்திக்கிறாங்க. பிளாக் மாம்பா ஹனி பேஜரை கடிக்க முயற்சி பண்ணும். ஆனா ஹனி பேஜர் குயிக்கா ரியாக்ட் பண்ணி மூவ் ஆகும். அப்படியே பிளாக் மாம்பா ஹனி பேஜரை கடிச்சாலும் அதோட விஷம் ஹனி பேஜருக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அதோட கடினமான தோல் காரணமா ஹனி பேஜர் உடம்புல விஷம் இறங்கவே இறங்காது. சோ அடுத்து ஹனி பேஜர் மாம்பாவை தன்னோட கூர்மையான நகங்களால பிடிச்சு அதோட கூர்மையான பற்களால மாம்பாவை துண்டு துண்டா கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஹனி பேஜர். சோ ரியாலிட்டில ஹனி பேஜர் கிட்ட பிளாக் மாம்பா எப்பவுமே வச்சிக்காது. இந்த பேட்டில்ல வின் பண்ணது ஹனி பேஜர் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய வைல்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வைல்ட் ஒண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.